கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான். அவன் நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போய் சொல்லுங்கம்மா. எங்க வந்திருக்க? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது, முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவ. மண்டை வடிச்சு செத்துருவனா? காளியாத்தா எழுதி இருக்கு. காளியாத்தா எழுதிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. முன்ன எல்லாம் காளியாத்தா கனவுல வரும், இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல, ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு. மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன 3 மண்டையும் வெடிச்சிடும். என்ன யாரு? எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா. காளியப்பன் காணிக்கூட வர்றான், கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காண? முன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாமா? காளியப்பா இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆமா ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கேட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் விடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இது இந்த கை வேறையா? என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலமெல்லாம் பார்க்க வேணாமா? குடியா வெட்டி போச்சு வச்சுக்கோங்க. என்ன மாமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா. அப்பா ஐயா சி அம்மா. இப்ப பேசிச்சு சவத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்தியா. காளியப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா விளையாடுறேன், திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க, எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரம் பருப்பு, தங்கச்சி பேரு உளுத்த பருப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்கு. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சின்ன பிள்ளையா இருக்கு. பொண்ணு நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பார்க்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆரி மாதிரி கீர் போறிய துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சள் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா. மன்னிச்சுங்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்ன மாடசாமி, மாடு முட்டி செத்து போயிட்டானே. ஐயோ மாடு முட்டி செத்தே போயிட்டாரா?
கிச்சக்கடி ஐயோ ஐயா கிச்சக்கடி சும்மா அண்ணே எங்க அம்மாவை ஆத்தா அடிக்கிற ஆத்தா பேர சொல்லி ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன் அவன் செஞ்ச வேலை தானே இது. ஒண்ணு மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை பழி வாங்காம விடக்கூடாது. காதை கொண்டா. அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்துருக்கேடா. வெண்ணெய் பஞ்சத்துக்கு பிறந்தவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னய்யா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்? சாமிய 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. மறந்தே போயிட்டேனே. அப்படின்னு ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்த பத்தம் இல்லாம வந்தா ஆத்தா ஆங்கார ரூபினி ஆயிடுவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்போங்குது. உள்ள போய் சுத்து. சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? ஐயோ உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாளாவது பேண்ட் போட்டுருக்காங்க? தப்பா பேசாதீங்க. ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்குது. அத பொலிச்சு போறது, அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் அண்ணே என்ன சொன்னீங்க? பொலிச்சு போறது, பொலிச்சு போறது. அண்ணே பாடாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொலிச்சு போறது அண்ணே சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. மானமுள்ள குடும்பத்துல பிறந்தவன் நாங்க என்ன மானம் இல்லாத உங்க குடும்பத்துல பிறந்தவங்களா? எல்லாரும் சொல்றாங்களே நானும். யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. ஐயோ அது உங்க இஷ்டம். போலீஸ்ல மாட்டிவிட்டாங்க. நீங்க என்ன சொல்லலாம் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி. என்னண்ணே காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவேப்பிலையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைக்கோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். அண்ணே நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவ கழுத்துல தாலியை கட்டு. புதுனா ஏற்கனவே கட்டி இருக்கு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினா? இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா. இந்த பக்கம் வா. அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டண. ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இதோ பாரு தாலி. என்ன வந்துகிட்டே இருக்கு? தாலியா தாம்பக்கிறானே. கழுத்து பெருசாச்சே. கட்டு தாலி. புதுனா சுத்தி வந்து கட்டுறதுக்கு ஒரு வாரம் போடுங்க. இவன் சுத்தி வந்து கட்டுறதுக்கே ஒரு வாரம்னா அவ என்ன எப்படி எல்லாம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானா உங்களை சுத்தி வந்தேன்? நீங்க தான் என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்து தான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீ கட்டு தாலியே. அப்படியா? பின்னால கட்டு. எப்படியோ மாட்டினா 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க. இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லல்லா. இது அவளுக்கு தெரியாது. நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே ஐயோ இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா? நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன என்னையா ரகல? லாலிலா பாட்ட கேட்கலையா? அவன் பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்னையா அது? ஐயோ ஒரு பைத்தியத்தை பிடிச்ச இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல. ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோதனை நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடிப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்டு குடும்பமா இருக்கு போல் இருக்கு. மாப்பிள்ளை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒரு சொல்ல போற? நாங்களே நேர்ல பார்த்தோம்ல. கேளுங்க பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல, கித்தார். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா பேரை சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை.
ஏக்கா ஏக்கா ஏக்கோ சார் 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 என்ன சார் சும்மா வாக்கிங் விட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே நம்ம வைஃப பார்த்தேன். நம்ம வைஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா வைஃப். இல்லண்ணே அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? ஏக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம் இல்லைன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒண்ணுலண்ணே, சும்மா சும்மா சும்மா. சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். ஓ, தங்கச்சியா? ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சினீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் கொத்தமல்லி. என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல. இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. வாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. யாரு முக்கும் போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டீங்களோ உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது. பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது என்னங்க? சகல உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப பாத்தீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? போ பாட்டுமா. கமான் மதனி. கை கை பாட்டுமா. சகல சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்றேன்? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூல மதல் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்ய நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல. வைத்தியரையாவா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கிறேன், என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்?
ஐயோ, என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சே. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா இல்ல சகல. ஐயோ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா. நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி, முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதை தான். என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாரியா? அது எப்படின்னு சொல்லுவேன். அப்ப போ. சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சுன்னு. என்னது, மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? ஏய், அவன் தான் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கல்ல இருக்கானே. ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ கதை சொல்றிய அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை உங்க அடி. வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? இந்த கால் வலிக்கும்ல. ஆளா? உட்காருங்க. என்ன? ஐயே, கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க, முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான், பின்னாடி நிறைய தரேன். உங்க கரணங்க. ஐயோ, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயலு. நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க, இத சாப்பிட்டு அதை போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு, இன்னும் பின்னாடி நிறைய தருவம் இல்ல. பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயா. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டு பழுக்க பழுக்க வச்சுட்டாலே. ஐயோ ஐயோ. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு, சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட சவுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணே, பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா?
எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரிண்ணே. ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருண்ணே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருண்ணே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரண்ணே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ, வாங்க போவோம் வாங்க. ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவருதானே? ஐயோ தாத்தா, இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி, கடைசி நேரத்துல ஒரு காதுல 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடைய வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிளம்பி கேக்குறேன்டாயா. அதாவது எருமையில எதுக்கு வர்றான்? என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ, மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிச்சிட்டேன். என்னையா? நான் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்தா 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காயசாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. வரட்டுங்களாப்பா? கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? உட்காருங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்ச வாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டியில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவுது. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறுது. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ, என்ன ஆச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு?
ஐயோ செத்துட்டானையா கிழமை. என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமா வைக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றவன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே என்ன ஒரு கலாங்கால் சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன்? வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து, 2 பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த 2 மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா ஒரு அற, ஏண்டா என்னைய வாடா அடிச்சு மிதிச்சா அடிச்சா குடுறா வெட்டா குடுறா அடிச்சு நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா? சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யார் பாரு, டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத. உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு. என்னதான் வச்சிருக்க? எடு. டேய் அருவாளா! ஐயோ நோ 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 நோ. டேய் சினிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டி பீஸ் ஆயிட்டாடா. நீ யாச்சு மீதி கதையை கேளு, இல்ல நான் செத்தே போயிடுவேன்டா. உன் கதையவா? ஐயோ அத காட்டணும். வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சினிச்சாமி கொஞ்சம் கதை கேட்டா ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு அந்த சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி உன் ஆத்மா சாந்தி இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி உங்களால சட்டுப்புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க. இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புடிங்கிட்டு வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல் இருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையெடு. பாவி
ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டியேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல. மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறார சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை பணமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதை என்னடா பண்ற? நான் கதையெழுதி 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 அத கழுத கவி பார்க்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்டா? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதையா உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா இப்ப நீதானே இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கலாட்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பலா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப. ஆமாமா. என்ன என்ன பாத்தலாம் பாத்தலாம். என்னம்மா? இல்லடா அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா. எனக்கு மந்திரமாயம்லாம் தெரியும். ஆனா நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போகலாம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க 2 பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓங்கார காளி ஆங்கார காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத, ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்ப ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம்னு. இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவோ சொன்னல வேண்டான்னு தொழில் தர்மம் அந்த தர்மம் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இன்னும் எவன் பேச்சையும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே.
இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? எங்க பாப்போம். இருக்கின்றல ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்க. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே, எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா, யோ பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்தா. எப்படி? ரொம்ப அழட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி இப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா. இந்த விளையாட்டுல வேண்டாம். காலங்கத்தா ஏடாடம் போயிடாம அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது, அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். என்ன ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிவிட்டால, அவங்க ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய் ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மட்டும் மாதிரி போன, இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலுமிச்சம்பழம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஹாஸ்பிடல் அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ணாத. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டாம பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன். ஏண்டா அழுவ? அழுகல்லண்ணே, ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம்.